1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் கடந்த ஆண்டு 2 மாணவர்கள் மட்டுமே படித்துள்ளனர். கிராமத்து இளைஞர்கள் மற்றும் மக்களின் முயற்சியால் இன்று 17 மாணவர்கள் படித்து வருகின்றனர். அப்படி என்ன செய்தனர் இந்த இளைஞர்கள்? பார்க்கலாம் இந்த தொகுப்பின் வாயிலாக. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்துள்ள ராஜாளி குடிக்காட்டில் 1964ஆம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டது. ஆங்கில வழிக்கல்வி, உரிய கட்டமைப்புகள் இல்லாததால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மன்னார்குடி நகரத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு அனுப்ப தொடங்கினர். விளைவாக கடந்த கல்வி ஆண்டில் இந்த பள்ளியில் 2 மாணவர்கள் மட்டுமே படித்து வந்தனர். இதையடுத்து ராஜாளி குடிகாட்டில் செயல்பட்டு வரும் நம்மாழ்வார் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடன் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து ஆலோசித்தனர். அதன் பேரில் நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் சார்பில் 1.5 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளியில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. விளைவாக தற்போது 17 மாணவர்கள் பள்ளியில் சேர்ந்து படித்து வருகின்றனர். இதே பள்ளியின் அங்கன்வாடி மையத்தில் 16 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம், ப்ரொஜெக்டர் வாங்கி கொடுத்துருக்கோம். 2 டீச்சர் எங்களால் போடப்பட்டுள்ளது. அமைப்பு மூலியமாக இப்போ தற்பொழுது டிகிரி முடித்த இளம் ஆசிரியை 2 பேர் போட்டு அவங்க இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன், கர்ஸ் ரைட்டிங், செயல் ரைட்டிங், யோகா பயிற்சி சொல்லித்தராங்க. அப்புறம் கராத்தே மாஸ்டர் வாரம் 2 தடவை வந்து கராத்தே சொல்லித்தராரு. பள்ளியில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் கிராமவாசிகளும் மாணவர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஷூ, சாக்ஸு எல்லாம் டை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் மீண்டும் வந்து சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இதே மாதிரியா அடுத்த ஒரு பிள்ளைங்களும் சேர்த்தாக்கா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அபாகஸ் கிளாஸு, ஷூ, சாக்ஸு, எஸ்சி ரைட்டிங், பேக்கு, ஸ்லேட்டு எல்லாம் ஃப்ரீயாகவே தந்துட்டாங்க. இந்த ஸ்கூல் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பள்ளியை போன்று அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால் பெற்றோர் தாங்களாகவே முன்வந்து தங்கள் குழந்தைகளை சேர்ப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளியில் இயங்க முடியும் என்பதற்கு ராசாளி குடிக்காடு தொடக்கப்பள்ளி ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர். தமிழரசன், நியூஸ் 18 தமிழ்நாடு.